அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாத நோயை வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி முற்றிலுமா சரி பண்ண முடியும்னு பார்க்க போறோம். நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லிட்டே வரோம், இந்த நோய் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கிடையாது. இந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். எந்த விதமான போன் டிஃபார்மிட்டிஸாக இருந்தாலும் சரி, அதை எந்த அளவுக்கு வீட்டிலேயே சீர்படுத்த முடியும் தான் நம்ம கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணி சொல்லிட்டே வரோம் ஒவ்வொரு பதிவிலையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கொரோனா டைமில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த வாத நோயாளிகள் தான். ஏன்னா ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்னால வீட்டிலிருந்து எத்தனை பெயின் கில்லர் ஸ்டிராய்ட் போட்டாலும் பெயின் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. எங்கே ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிடுமோ, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாமல் வலி மாத்திரைகள் போட்டும் வலி நிற்காத ஒரு மோசமான சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட்டான பெயின் ரிலீவிங் டெக்னிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்டிராய்ட்லேயோ பெயின் கில்லர்லேயோ ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டாலே அது இல்லாமல் பேஷண்ட்டால் எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மார்னிங் சிக்னஸ், ஜாயிண்ட்டுடைய ஸ்டிஃப்னஸ்லாம் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட பேஷண்ட்ஸை எப்படி முற்றிலுமாக பெயின் கில்லர்ஸை ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய நரம்புகளை வலுவேற்றி இந்த நோயை முற்றிலுமாக வீட்டில் இருந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைத்து எப்படி சரி பண்ண முடியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி ஸ்பெஷலாக எப்படி அதை ரீஸ்ட்ரக்சர் மறுபடியும் எப்படி அதை சரிப்படுத்த முடியும், சீரமைக்க முடியும்னு நம்ம ஸ்பெஷலாக கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முடக்குவாத பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதின்னு உள்ள புகுந்து எல்லா மருந்துகள், கஷாயம், வர்மான்னு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வலியுடைய வீரியம் தாங்க முடியாமல் இறுதியில் ஸ்டிராய்டையும் பெயின் கில்லரையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்போ இந்த முடக்குவாதம் பொறுத்தவரை ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் இருக்கும். அது பேர் தான் அந்த வாதக்கட்டு. அந்த வாதக்கட்டை நாம் கண் திறந்து பார்த்து சரி செய்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக எந்த ஒரு மருத்துவராலும் நமக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கொடுக்கவே முடியாது. அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வெளியே வந்துடலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கிடையவே கிடையாது. எங்கேயாவது நமக்கு எதிர்ப்புற நமக்கு இன்னொருத்தங்க ஒரு நம்மளுடைய நிழல் போய் வேலை செய்ய முடியுமா? அது போல தான் உடலுக்கு எதிர்ப்புற எந்த ஒரு எதிராக உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வேலை செய்ய வாய்ப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம காமிக்கிற இந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். இது பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 5ஆம் மாதம் எடுத்த ரிப்போர்ட். இதில் 3000க்கு மேலே இருக்குது ஆர்ஏ ஃபேக்டர். அடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1700 கிட்ட அந்த ஆர்ஏ ஃபேக்டருக்கு நம்ம எந்த விதமான இங்கிலீஷ் மெடிசன்ஸுமே நம்ம பேஷண்ட்டுக்கு பயன்படுத்தவே அனுமதிக்கலை. அப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம 9ஆம் மாதம் எடுத்த ரிப்போர்ட்டு, இப்போ பேஷண்ட்டுக்கு வலி சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பேஷண்ட்டுடைய இந்த ரீடிங்ஸ் நீங்கள் நோட் பண்ணலாம், கிட்டத்தட்ட 100க்கு கீழே போயிடுச்சு. அப்போ ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமானாலே பேஷண்ட்டுக்கு அதாயிடும் இதாயிடும்ன்றாங்களே. அப்போ வருடக்கணக்காக ஸ்டீராய்டும் பெயின் கில்லரும் போட்டிருக்க பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லையா? அப்போ இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு கையாள கற்றுக்கணும். இந்த ஆர்ஏ ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி ரத்தத்தில் கெட்ட சர்க்கரை அதிகமாக இருக்கும் பொழுது அது யூரின் வழியாக வெளியே போகுதோ, அது போலத்தான் எலும்பில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான கேஸ் நம்முடைய பிளட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் ஆர்ஏ, சிஆர்பி, ஏஎஸ்ஓ போன்ற எல்லா இம்யூன் ஃபேக்டர்ஸும். அப்போ அது ஏன் எல்லாருக்கும் அதிகமாகவே இருக்குது, குறைய மாட்டேங்குது அப்படின்னா, எல்லாருடைய இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸுடைய உணவு பழக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடலப்பருப்பு, சாம்பார் பருப்பு அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதே போல் நான்வெஜ், இங்கே வலி தாங்க முடியாமல் இருக்கும், அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இந்த பக்கம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா கால்சியம் குறைபாடுன்னு பாலை குடிக்கிறது, மோஷனே சரியாக போகாது. 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் மலம் கழிக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறது. இந்த மாதிரி அவங்க உணவில் இருக்கக்கூடிய வாழைக்காய், உருளைக்கிழங்கு போன்ற எல்லா விஷயங்களையும் அவங்க மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே அந்த மருந்துகளையும் கஷாயத்தையும் மட்டும் எடுக்கிறதுனால இம்பேலன்ஸ் நடக்குது. அதாவது உள்ளே போகிற கேஸுக்கும் ஏற்கனவே இருக்கிற கேஸுக்கும் ப்ளஸ்ஸும் சேர்க்கும் போது ப்ளஸ் ஆகிடுது. அப்போ ப்ளஸ்ஸு கூட மைனஸ் இருந்தால் தானே அங்கே என்ன ஆகும், அந்த ரீடிங்ஸ் குறையும். அப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு அதை தான் பண்ணோம். என்னென்ன உணவுகள் எடுக்கும் பொழுது அவங்களுடைய கேஸ் கம்ப்ளீட்டாக போன்லேருந்து வெளியே போகுமோ அத்தகைய உணவுகளை அவங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்ததுனால தான் பேஷண்ட்டுடைய வலியை இன்னொருத்தராக இருந்தால் 3000 இருக்குன்னு உடனே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாமே பேஷண்ட் கிட்ட சொன்னாங்க. ரிப்போர்ட் எடுக்கும் போது உடனே ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்கன்னு. ஆனால் சேலஞ்சிங்காக நம்ம எடுத்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் என்றைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண டேட் அதில் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 9ஆம் மாதத்தில் பேஷண்ட்டுக்கு சுத்தமான வழிகளே இல்லை. பேஷண்ட் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஸ்டிராய்டு பெயின் கில்லர் எடுத்து உலகம் பூரா ட்ரீட்மெண்ட்டுக்காக சுற்றின ஒரு பேஷண்ட். அப்போ அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் கரெக்ஷன் மட்டும் தான் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். அதை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு 10 டேஸ்க்கான ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸோட டயட்டிங் சொல்லி தர போகிறோம். இதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக பெயின் கில்லரில் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட வலி குறைவது நிச்சயம். அவங்களுடைய வலியை குறைப்பதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவது ரத்த உற்பத்தியும் போன் டென்சிட்டியும். இதை ரெண்டை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கழிவுகளை ப்ராப்பராக மலம் வெளியேறுதான் மட்டும் நம்ம மருந்துகள் மூலமாக, சில ஹெர்பல் மருந்துகள் மூலமாக அதை சீரமைத்து விட்டால் போதும். வீட்டில் நீங்கள் உட்கார்ந்த மாதிரியே உங்களுடைய வலிகள் குறைவது என்பது நிச்சயம். பெயின் கில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண கற்றுக்கணும். முதல்ல டெய்லி போடுற ஸ்டிராய்டை ஃபுல்லாக நிறுத்திட்டு ஒரு சிம்பிளான பெயின் கில்லர் வாங்கி போடணும். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெயின் கில்லர் போடணும். அப்புறம் அதை பாதியாக குறைக்கணும். வாரத்துக்கு 2 வாட்டி போடணும். இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயட்டை கண்டினியூ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணணும். இப்போ நம்ம சொன்னது 10 டேஸ் டயட்டு தான். ஆனால் அவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மையை பொறுத்து அவங்க கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வீட்டிலிருந்து இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நிச்சயமாக இந்த நோய் வந்து அவங்க உடம்புல அதிகமாகிறதையும் போன் டிஃபார்மிட்டிஸ் போகிறதையும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். உணவை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை தான் நம்ம அதிகமாக கொடுக்க போகிறோம். ஒன்று ஒரு ஹெர்பல் ஜூஸ், 2வது ஒரு ஃப்ரூட் ஜூஸ், 3வது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். இந்த 3 விஷயங்களை தினசரி உணவில் 70% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, இப்போ அந்த ஹெர்பல் ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கருவேப்பிலை நிறைய வாங்கிக்கணும். அந்த கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே ஊற வச்ச ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கணும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பவுடர், அதாவது செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை அப்படியே போட்டுடலாம். இல்லைனா அதோடைய பொடியை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி ஊற வச்சு அதை ஊற்றிடணும். இதோட கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு சுடுதண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கணும். ரொம்ப கொதிக்க தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் மிதமான சூட்டில் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அடித்து அதோட சாரை பிழிஞ்சுக்கணும். இந்த ஜூஸ் கிட்டத்தட்ட ஒரு வேளைக்கு 200 ml காலை, மதியம், சாயங்காலம், இரவு இந்த மாதிரி 4 தடவை கொடுக்க அந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கிறது அவங்க உடம்புல அதிகமாகும். ஜீரண ஆற்றல் பெருக உடம்பு பூராவுமே ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். இப்போ ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரபவுண்ட் காயின் மூவ் பண்ணுறோன்னா நடுவில் காயின் இல்லைனா தான் அந்த காயின் த்ரூ அவுட் ஃப்ளோ ஆகும். அதுபோல் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் இப்போ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய இந்த உணவு மூலமாக நரம்புகளுக்குள் புகுந்து அந்த கெட்ட உப்புக்களை வெளியேற்றும். அதான் அங்கே இருக்க விஷயம். அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸ், கருப்பு கொட்டையோடு இருக்கிற காய்ந்த திராட்சை ஒரு 50 கிராம், அது கூட ஒரு 10 பேரிச்சம்பழம், இது ரெண்டையும் நல்லா இரவு தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதை அடித்து ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு 100 ml ஜூஸ், 100 to 200 ml ஜூஸ், சாயங்காலம் ஒரு 200 ml ஜூஸ். இப்போ இது ரத்த உற்பத்திக்கும் உடம்புடைய கால்சியம் அண்ட் போன் டென்சிட்டிக்குமான ரா மெட்டீரியல்ஸ் நம்ம சப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதை த்ரூ அவுட் கேரி பண்ணிவிட்டு யார் போகணும்? நம்முடைய ஜீரண மண்டலம் தான் இதை எடுத்துக்கிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் மூளையில் ஸ்ட்ரோக் வருது ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு லிவரில் தான் ப்ராப்ளம் இருக்கும். லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசபிலிட்டி தான் மூளைக்கு போகக்கூடிய சத்துக்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்களை ஏற்படுத்துச்சு. ஸோ அப்போ ப்ராப்பராக ஜீரண மண்டலம் வேலை செய்யணுன்னா ப்ரோபியாட்டிக்ஸ் மிக மிக அவசியம். ராகி மாதிரி உலகத்திலேயே கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஸோ அந்த ராகி மாவை வாங்கிக்கோங்க. மண் சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சப்பறம் அதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு அதை நம்ம காட்டுற மாதிரி அந்த கொதிக்கிற உலையில் போட்டுறணும். உலை கொதிச்சப்பறம் இதை 25 நிமிஷம் வேக விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இன்றைக்கி ஒரு 2 மணிக்கு கூழ் வைக்கிறீங்கன்னா நல்லா ஆற விட்டு 20 தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் மோர் உப்பு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் ஃபுல்லாக இந்த கூழ் தான் இந்த 10 டேஸ் டயட்டில். ஒயிட் ரைஸு, இட்லி, தோசைலாம் கட் பண்ணிடணும்.
நைட்டுக்கு பழைய சாதம், அதை காலையில் ஊற வச்சு நைட்டுக்கு ஒரு 8 மணிக்கிட்ட பழைய சாதம், புதினா தொக்கு இல்லை கறிவேப்பிலை தொக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த 3 விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு. இதுதான் இந்த 10 நாள் டயட்டில் அதிகமாக இருக்கணும். பழங்கள் பொறுத்த வரைக்கும் வாழைப்பழத்தை தவிர எல்லா பழங்களும் கொடுக்கலாம். காய்கறியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய நீர் காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் தான் பயன்படுத்தணும். அதை விடுத்து கேரட், பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு இது மாதிரி தான் ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. கருணக்கிழங்கு இதெல்லாமே கொஞ்ச நாளுக்கு அவங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சொன்ன இந்த கூழ், அவங்களுக்கு பழைய சாதம் சாப்பிட்ற பழக்கமே இருக்காது. அப்போ இந்த பழைய சாதத்தை அதிகப்படுத்தணும். சரி, இதெல்லாம் சாப்பிடும்போது என்னாகும், பேஷண்ட்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய சளி கரைஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த சளி மேலே வராமல் மோஷன் வழியாக போகிறதுக்கு நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த ஹெர்பல் பவுடரையும் சேர்ந்து அவங்க பயன்படுத்தணும். திருப்பலா, கடுக்கா, நிலவாகை இது 3ம் ஈக்குவல் ரேஷியோவில் வாங்கிக்கணும். இது நல்லா இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 3 டோஸ் இல்லை 4 டோஸ் வலியை பொறுத்த வரைக்கும். இப்போ காலையில் ஒரு டோஸ் 10 மணிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு ஒரு தடவை மோஷன் போயிடும். போனதுக்கப்புறம் இந்த ஜூஸ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது டோஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1லேருந்து 4 டோஸ் வரைக்கும் பேஷண்ட்டுடைய வெயிட், பேஷண்ட்டுடைய எனர்ஜி லெவல் தகுந்த மாதிரி கொடுக்கலாம். டயர்டாக இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டோஸ் கொடுங்க, அதுவே போதும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஹெர்பல் மெடிசன் தான். இப்போ இந்த நிலவாகைங்கிறது லேகியமாக கிடைக்கும் நிறைய கடைகளில். அந்த மாதிரி லேகியமாக கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா நம்ம இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய மலச்சிக்கலுக்காக நம்ம ஒரு நிலவாகை யூஸ் பண்ணி ஒரு லேகியம் சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் திராட்சை பழம் எல்லாம் போட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸலண்ட்டான பெயின் ரிலீவிங் லேகியமாக இது வேலை செய்யும். ஸோ அப்போ 2 வேளை இப்போ நீங்கள் கடுக்கா, திருப்பலா, நிலவாகை கலந்த பவுடர் கொடுக்குறீங்க, சுடுதண்ணியில் கொடுக்குறீங்கன்னா ஒரு வேளை இந்த மாதிரி நிலவாகை லேகியமாக கொடுத்தா பேஷண்ட்க்கு, ஏன்னா லேகியமில் ஏற்கனவே அந்த பாக்டீரியாஸ் என்சைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இன்னும் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்மூத்தாக வலி குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவனித்து சீரமைச்சு அவங்களுடைய டயட்டை கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா நாமளே வீட்டில் இருந்த மாதிரியே பெயினை மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி, இருந்தாலும் அடிஷ்னலாக பெயின் ரிலீவிங் பாயிண்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா வலிகளை உடனே கொஞ்சம் நிறுத்தினாதான் அவங்களுக்கு பெயின் கில்லர் கொடுக்காம பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம காட்டக்கூடிய இந்த புள்ளி கிட்னி பாயிண்ட், எத்தகைய வழியாக உடம்புல இருந்தாலும் சரி அதற்கு கிட்னியில் இருக்கிற இம்பேலன்ஸ் தான் காரணம். அப்போ சிறுநீரக புள்ளியை நம்ம தூண்டி விடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு பூரா அப்படியே உடனே பைப்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ரத்த உற்பத்தி அப்படின்னு நடக்கும். ஏற்கனவே நம்ம ரத்தத்துக்கான எல்லா ஜூஸும் கொடுத்துருக்கோம். அப்போ இதை ப்ரெஸ் பண்ணோடனே எல்லாம் சப்ளை ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பெயின் குறையும். இன்னொன்று, நம்ம கைகளுக்கான ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம காட்டக்கூடிய இந்த கைகளுக்கான மசாஜ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கைகளில் இருக்கக்கூடிய விரல்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள் கூடயும் கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவிரல் பார்த்தீங்கன்னா நம்ம கால்கள் கூட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஆள்காட்டி விரல் தலையில் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுடைய கட்டை விரல் நம்மளுடைய எல்லா மூளைப்பகுதியில் கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. நம்மளுடைய சுண்டு விரல் கையில் இருக்கக்கூடிய ஷோல்டரில் இருக்கக்கூடிய பெயின்ஸ் எல்லாம் குறைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஓவரால் பெயினை குறைக்கிறதுக்கான பாயிண்ட்ஸை தான் டார்கெட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் எப்படி போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ப்ரெஸ் பண்ணலாம். எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாத ஒரு டெக்னிக்கை தான், நம்மளுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். இன்னொரு பாயிண்ட், காலில் நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா பாயிண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணலாம். இது எல்லாமே உடலுக்கு ப்ராப்பரான ஒரு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி வலிகளை இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருந்த மாதிரியே குறைக்கும். ஸோ நம்ம இந்த பகுதியில் போதுமான அளவுக்கு பேஷண்ட்ஸ் எப்படி வீட்லேயே பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்னு போதுமான தகவல் கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி மலம் சரியாக வெளியே போகணும். வெளியே போகிறதுக்கு அளவு ஸ்டேபிளாக பேஷண்ட்டுக்கு தேவையான உணவு சப்ளிமெண்ட் உள்ளே கிடைக்கணும். அது எளிமையாக செரிக்கிற மாதிரி இருக்கணும். அதை விடுத்து நம்ம அதிகபட்சமான பச்சரிசியில் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, பருப்பு சத்துன்னு கஞ்சியாக போட்டு கொடுக்கிறது, அரிசி கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, இது எல்லாமே ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பு, ஏற்கனவே புண்பட்ட இதில் நம்ம மறுபடியும் போய் அதை புண்ணை குத்தி பார்க்குற மாதிரி ஒரு வேலையாயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இன்னும் உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்கிறத நிச்சயமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுப்போம். அடுத்து நம்ம ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கான அந்த எந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி வாதக்கட்டு இருக்கோ அந்த வாதக்கட்டை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்த மாதிரி டிசால்வ் பண்ண முடியும்னு தனியான செப்பரேட்டான ஒரு பதிவு நம்ம கூடிய விரைவில் போட போகிறோம். ஸோ அது எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் அமையணும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
நம்ம கிளினிக்ல நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் ப்ரொவைட் பண்றோம். எந்த விதமான மருந்துகளையும் நாம் விற்பது கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உங்களுக்கு எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும்னு இப்போ நம்ம வீடியோஸ்ல காமிச்ச மாதிரி சொல்லிக் கொடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை. நம்மளுடைய கிளினிக்ல எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஸோ உங்களுக்கு எந்த நோய் பற்றிய தகவல் வேணும்னாலும் நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு பண்ணலாம். அதை தாண்டி பர்சனல் கைடன்ஸ் வேணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 அந்த நம்பருக்கு உங்க டேட்டாஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான தனித்தனி விளக்கங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம்.